நான் ரங்கா ஃபிலிம் கம்பெனி சார்பாக அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இவ்வளோ மழையும் பார்க்காம ஒரு பெருமழை தான் இது ஆக்சுவலி. இதில் எல்லோரும் வந்து காலையிலே எழுந்துச்சு நாங்கள் ஏர்லியாக வேறு ஷோ வச்சிட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. என்னோடய டீமையும் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். co-director Hare Ram. Sharath, camera, yeah. DOP Sharath. And இப்போ எங்களோட சீஃப் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டாரு. நிதின் மேத்தா சார் ப்ளீஸ் கம். யா ஸோ நிதின் மேத்தா சார் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இஸ் ஆல்ரெடி வெல் நோன் இன் தெலுங்கு. He has done a few films with Balakrishna sir, also with Ravi Teja sir, and he's much known for Spy also, the movie Spy. Yeah, there are much more things we can talk about. Yeah. Next comes Ilango sir, dear Ilango sir. Yes, please. Yeah. So Ilango sir பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பொன்னியின் செல்வன் மேடை நாடகத்தை அரங்கேற்றி வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகா பெரியவா, அந்த மகா பெரியவாவோட நாடகமும் அவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் பல படங்களும் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போது சிவகுமாரின் சபதம் மற்றும் கடைசி உலக போர் இந்த படங்கள்லாம் கூட இடம்பெற்றிருக்காங்க. ப்ளீஸ் விசிட் சார். யா அண்ட் ரியா ப்ளீஸ் கம். இவங்க மூவியோட ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. யா ப்ளீஸ். யா எஸ். யா அண்ட் இவங்களும் இப்போது இந்த இதில் அறிமுகமாகிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். அண்ட் வத்சன் ப்ளீஸ் கம். யா வத்சன் ப்ளீஸ் பி. யா ஸோ இவங்க கயமை கடக்கன்ற ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரைம் வீடியோவில் இருக்கும், பாருங்கள். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சுமா மேம் ப்ளீஸ் கம். யா இவங்களும் வந்து இப்போது நிறைய மூவிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இது என்னோடய முதல் மேடைன்றதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதர்வைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. யா சாரி திலீபன் சார், ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷுர் இப்போது அதாவது ஒரு நிமிஷம் இல்லை, திலீபன் சார் பற்றி சொல்லணும். அதாவது அவங்களோட ப்ரெசன்ஸ் இதில் கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட சப்போர்ட் பார்க்கணும் நீங்கள். அதாவது அவங்க வந்து அந்த ஒரு போஸ்டர்ஸ்லேயோ இல்லை ஒரு டீசர்ஸ்லேயோ எதுலேயுமே இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஃபிலிமுக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதுதான் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வந்து திலீபன் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். அவங்க ஆல்சோ இஸ் இன்டு ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன், அந்த இதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. வெற்றி வேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரு குரூப் ஃபோட்டோ சார், குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ். And I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done. And I believe that should be the thing. Because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only. Okay, how to make my character strong. But his vision is to make all the characters strong and come out as a good team together. சார் முக்கியமாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். அதான் இப்போது நிறைய பேர் சொன்ன மாதிரி இங்கே ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை லேர்ன் பண்ணி அடுத்து பெட்டராக பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, டீமில் எல்லாருமே வந்து அது மாதிரி தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அதுக்காக தான் வந்து அதுலேருந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அந்த பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அதுலேருந்து நாங்கள் கற்றுக்க ஆவலாக இருக்கோம். இன்னொரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வந்து எங்களோட ப்ராஜெக்டை
மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து மீடியா நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பு வந்து மிக மிக அவசியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மழையில் மறுபடியும் எல்லோரும் சேஃபாக ரிட்டர்ன் ஆகுங்க. வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. ஹலோ, சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆனது இது இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோடய டீம் இருக்குல்ல, என் டீம் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த படம் எடுத்துருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் டீம் அருணா இருக்கட்டும், அஸ்வந்த், விஷ்ணு, விக்னேஸ்வரி, நவீன் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோடய இது ஃபஸ்ட்டு படம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடையே தான் இருக்கும். ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் கோட் ஆக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டைரக்டரை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டு ஆரம்பித்தோம். அன்றைக்கி அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டார் அவரும். நான் அன்றைக்கி ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் டென்ஷனில் நீங்கள் சொன்னபோது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க, நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல, சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம். யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்லனா அப்படின்றத எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த விஷயத்துலேருந்து தான் அந்த படத்துலேயும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸில் ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். எல்லாருடைய மனிதனும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர். சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த மாதிரி மாறாதீங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.